கொடுத்திருக்கிறார். டோன்ட் மிஸ்யூஸ், யூஸ் இட் ஃபார் காட். அதே வழி டோன்ட் அபியூஸ், அதை நீங்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், தேவன் கொடுக்கிற ஒன்று பிளஷர் which are lasting. தேவன் கொடுக்கிற ஒன்று நிரந்தரமானது. மூன்று காரணம் சொல்லுகிறேன். லெஸ்ஃபுல், இரண்டாவது லாஃபுல், மூன்றாவது லாஸ்டிங். நிற்கிற ஒன்று, நிலை நிற்கிற. ஆரம்பத்திலே சொன்னேன் 16:11, நிரந்தரமானது, நித்தியமானது, நீடித்த ஒன்று. கவனிங்கள், ஒரு மூன்று காரியங்கள். நம்பர் 1, the secret of the lasting pleasure. தேவன் கொடுக்கிற அந்த நிரந்தரமான இன்பத்துக்கு ரகசியம் என்னவென்றால், அவர் வார்த்தை, அவர் சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஒரு சீக்ரெட், அதான் ரகசியம். இரண்டாவது, அதனுடைய கால அளவு. அது எப்படி இருக்கும் தெரியுமா? 11 வசனம் நிரந்தரமாய். மூன்றாவது சப்ளை 16:11 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தருகிறார். அந்த வசனம் படிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறார். In other word, God supply the lasting pleasure. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாம் தரமான ஒன்றை அல்ல, முதல் தரமான ஒன்றை தேவன் தர விரும்புகிறார். இந்த உலகம் கொடுப்பதெல்லாம் செகண்ட் ஹேண்ட், ஆனால் தேவன் தருவது த பெஸ்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்காக. ஆண்டவர் சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பு வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசலிலே இன்பங்கள் உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பேரின்பம் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது இச்சைக்குரிய இன்பங்கள் அல்ல. இட்ஸ் நாட் லஸ்ட்ஃபுல் pleasure which is lawful. தேவன் விரும்புகிற, தேவன் அங்கீகரிக்கிற அந்த இன்பங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஆனந்தம், உங்களுடைய வலது பாச நித்திய பேரின்பம். இதற்கு கொடுக்கிற அந்த பேரின்பத்திற்கு எல்லை இல்லை. எல்லை இல்லாத என்பால் என் உள்ளம் கவர்ந்தவரே, உங்களுடைய சமூகத்தில் மட்டும்தான் ஆனந்தம். சமூகவின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, நிலையற்ற சந்தோஷம் அல்ல, நோயுற்ற சந்தோஷம் அல்ல, ஒத்துவரா சந்தோஷம் அல்ல, உறுதியற்ற சந்தோஷம் அல்ல, நிலையான, உறுதியான, ஸ்திரமான, நித்தியம் வரைக்கும் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்யும். இதிலெல்லாம் பிள்ளை அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், வெளியே கொண்டு வாரும். உங்களுடைய சமூகத்தின் ஆனந்தத்தால், உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். எவர்லாஸ்டிங் ஜாய்.